இந்த சைடு கொஞ்சம் வாங்க, இவ்வளவு தூரம் வந்தீங்க, நீங்க ஏரியாவுல வருவீங்கன்னு எதிர்பார்த்தானா நீங்க வரல. சிஎம் விஜயின் ஆய்வுக்காக அவசரமாக நடந்த சதிவேலை. இந்த கிளீனிங் ஒர்க் நடந்ததே விஜய் வராருன்றதுனால மட்டும்தான். எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. எங்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஆய்வுக்காக வருகிறார் என்று தெரிந்ததும் துர்நாற்றம் வீசிய கழிவுகள் நிறைந்த பகுதியை அதிகாரிகள் அவசரமாக திரையிட்டு மறைத்த சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. சென்னை சேத்துப்பட்டிலுள்ள மக்கும் குப்பைகளில் இருந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கும் ஆலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக முதலமைச்சர் வருவதை தெரிந்து கொண்ட அதிகாரிகள் அசுத்தம் நிறைந்த அந்த பகுதியை திரைகளை கட்டி மறைத்தனர். ஆய்வை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் சென்றவுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த அனைத்து மறைப்புகளும் அகற்றப்பட்டன. இதனால் அப்பகுதி முழுவதும் மீண்டும் துர்நாற்றம் வீச தொடங்கியது. அது மட்டுமின்றி சாலையை ஆக்கிரமித்து நடத்தப்பட்டு வரும் கடைகள் மீண்டும் அதே பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திறக்கப்பட்டன. இவ்வளவு கிளீனிங் ஒர்க் நடந்ததே விஜய் வராருன்றதுனால மட்டும்தான். நேற்று வரைக்கும் அவ்வளவு கிளீனிங் பண்ணாங்க. இது வரைக்கும் ஏரியால யார் பெருக்குறவங்க கூட ஒரு நாள் வருவாங்க, ஒரு வாரம் கேப் விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெருக்கவே வந்தாங்க. அது வருவாங்க, ஒரு வாரம் கேப் விட்டு அப்புறம் தான் பெருக்குவாங்களே. இப்ப பாருங்க கிளீனிங் பண்ணாங்க. இந்த சைட்லாம் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எதுவுமே சரி கிடையாது. இந்த ஏரியால ஒரு பின்னு வைக்க சொல்ற, அந்த பின்னு வைக்க மாட்டாங்க குப்பைக்காக. திரைப்படத்திற்காக போடப்படும் ஷூட்டிங் செட்டுகள் தான் படப்பிடிப்பு முடிந்தவுடன் அகற்றப்படுத்தப்படும். ஆனால் இங்கு சினிமாவையே மிஞ்சும் அளவிற்கு ஒரு நாடகம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுபோல் தவறுகள் செய்யும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜ்மோகன் அவர் வந்தாரு, ஓட்டுக்காரர் பாருங்க, அவ்வளவுதான். திருப்பி என்னது பக்கம் வந்து கேட்கல. முதல்ல இந்த இடத்துக்கு எங்க அண்ணன் தான் வரணும், அண்ணன் வந்தா நல்லா இருக்கணும். கதறி அழுதுன்னு ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த இடத்துல. ஏன் உங்க ஏரியால இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட அது மாதிரி நீங்க வந்த முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு வரீங்க, ஏன் உள்ள வந்து பார்க்கலாம்? தெரியலீங்க, நிறைய கூட்டமா இருந்தாலும் அப்படியே போயிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க வாங்க, வந்து பாருங்க. ரொம்ப அடிப்படை வசதி கூட கிடையாது. ரேஷன் கார்டு கூட எழுதி கொடுக்கணும், நிறைய வாட்டி எழுதி கொடுத்து கேன்சல் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு வந்து பாருங்க, எங்க ஏரியா பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வெள்ளம் வந்தப்ப எங்க ஏரியா வந்து பாக்கணும் தான் நான் சொன்னேனே. அப்படி இவ்வளவு தூரம் வந்து நீங்க இந்த ஏரியாவை பார்க்காத போயிட்டீங்க. தயவு செஞ்சு வாங்க, எங்களோட கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு மனு கூட எழுதி வச்சிருந்தோம். உங்க கூட இருக்கிறவங்களும் யாருமே வாங்கல, உங்ககிட்ட எங்களால கொடுக்க முடியல, கிட்ட விடல. கொஞ்சம் பாருங்க. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க ஏரியாவுக்கு வரல, ரொம்ப கஷ்டமா இருக்குது.